வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் பொலாரிட்டி டெஸ்டர். அதாவது இது ஒரு வித்தியாசமான பொலாரிட்டி டெஸ்டரு. இதில் வந்து என்ன அப்படின்னு சொன்னால் ஆனோடு கேத்தோடு ஆல்ரெடி வந்து நம்ம வந்து லைன் கொடுத்துருவோம். ஆனால் செக் பண்ணும்போது மட்டும் ஆட்டோமேட்டிக்காக ஆனோடு கேத்தோடு வந்து இருக்குதா இல்லையா அப்படிங்கிற வந்து நமக்கு வந்து காமிக்கும். ஏற்கனவே ஒரு பொலாரிட்டி டெஸ்டர் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதில் ஒரு நண்பர் வந்து கேட்டிருந்தார், அதாவது வந்து வயரை வந்து மாற்றி மாற்றி கொடுக்காம 2 வயரை மட்டும் கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம பொலாரிட்டியை வந்து செக் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தார். முடியும்னு சொல்லியிருந்தேன். கொஞ்சம் வீடியோ பண்ணுற கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, அதனால் வந்து இப்போதைக்கு பண்ணியிருக்கேன். இதான் இதோட வயரிங் டயக்ராமு. சில பேர் வந்து அந்த டயக்ராமை பார்த்தாலே அவங்க வந்து செஞ்சுருவாங்க. அந்தளவுக்கு வந்து ஸ்கில்டு உள்ளவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். நீங்கள் அந்த டயக்ராம் மட்டும் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு நீங்களே வந்து அதை வந்து பண்ணிக்கிறலாம். நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து என்னென்னா, நம்ம வந்து ஹெட்லைட்டில் வரக்கூடிய ஒரு பார்க்கலாம் பல்பு. இந்த பல்புக்கு வந்து பொலாரிட்டி அப்படிங்கிறதே கிடையாது. பொலாரிட்டினா ப்ளஸ்ஸு மைனஸ் எதுவுமே கிடையாது. ஏசி டிசி ரெண்டுலேயுமே எரியும். அதே மாதிரி எந்த பக்கம் மாற்றி மாற்றி வச்சாலும் எரியும். இது நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொன்னோம்னா, பொலாரிட்டியை வந்து இதுக்கு வந்து உருவாக்கணும். அது எப்படி அப்படின்னு சொன்னால், 4007 நம்பர் வந்து 4007 டயோடு 4 டயோடு எடுத்திருக்கேன். இந்த டயோடை வச்சு தான் நம்ம வந்து இதுக்கு வந்து ப்ளஸ் மைனஸ் வந்து மாற்ற போகிறோம். எப்படி அப்படின்னு சொன்னால், அதாவது வந்து அந்த பல்போட 2 லீடில் வந்து ஒரு லீடில் வந்து ஆனோடையும் ஒரு லீடில் வந்து கேத்தோடையும் நம்ம வந்து கனெக்ட் பண்ண போகிறோம். அதாவது டயோடில் இருக்கக்கூடிய ப்ளஸ் மைனஸ் மாற்றி மாற்றி கோர்க்கணும். அவ்வளோதான், நமக்கு வேறு ஒன்றும் கிடையாது. ரெண்டையுமே ஒரே சைடாக கொடுத்தோம் அப்படின்னா வேலை செய்யாது. ஒரு சைடு ப்ளஸ்ஸும் ஒரு சைடு மைனஸும் மாற்றி மாற்றி கொடுத்தோம்னா வேலை செய்யும். இப்போ வீடியோவில் பார்த்தா தெரியும் உங்களுக்கு. ஒன்றில் வந்து மேல் பக்கம் கோடு இருக்குது, ஒன்றில் வந்து கீழ் பக்கம் கோடு இருக்கும். ஆனோடு கேத்தோடு வந்து மாற்றி மாற்றி கொடுத்துருக்கேன். இப்போ நான் உங்களுக்கு வந்து செக் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். கரெக்டான லீடு வச்சா மட்டும்தான் இது வந்து ஆனோடுனா ஆனோடு வச்சா தான் எரியும், கேத்தோடு வச்சா எரியாது. இப்போ வந்து கரெக்டாக வச்சுருக்கோம் ஆனோடு கேத்தோடு. டயோடில் என்ன இருக்கோ அதை இன்புட் கரெக்டாக கொடுத்தோம் அப்படின்னா வேலை செய்யும். இப்போ அதே மாதிரி அடுத்து வந்து நம்ம வந்து மாற்றி நான் வந்து உங்களுக்கு செக் பண்ணி காமிக்கிறேன். லீடை வந்து மாற்றி வச்சுருக்கேன். இப்போ வந்து பல்ப் வந்து எரியாது, சுத்தமாக எரியாது. அதே தினமாக திரும்ப நான் இன்னொரு வாட்டி கூட காமிக்கிறேன் பாருங்கள். இந்த லீடை வந்து அந்த பக்கம் வச்சுட்டு நம்ம வந்து இதில் வச்சோம் அப்படின்னு சொன்னோன்னா அந்த பல்ப்பு வந்து எரியும். இப்போது வந்து இந்த பல்ப்புக்கு வந்து பொலாரிட்டி வந்து நம்ம வந்து கொடுத்துட்டோம். நான் 2-3 டைம் கூட உங்களுக்கு செக் பண்ணி காமிக்கிறேன். இந்த பல்புக்கு வந்து பொலாரிட்டி வந்து நம்ம வந்து இப்போ கொடுத்துருக்கோம். இப்போ இதை வச்சு தான் நம்ம வந்து டெஸ்டர் வந்து ரெடி பண்ணணும். நமக்கு இந்த பல்ப்பு வந்து ரொம்ப பெருசாக இருக்குது அப்படிங்கிறதுனால நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னால், யூனிகானில் ஸ்பீடாமீட்டருக்குள்ள வரக்கூடிய பல்பு இதோட சின்ன சைஸாக இருக்கும். அதைத்தான் எடுத்து நம்ம வந்து இந்த வீடியோக்கு வந்து யூஸ் பண்ண போகிறோம். அதை வந்து நான் என்ன செய்ய போகிறேன், இந்த சிடி மார்க்கர் இதுக்குள்ளே தான் நம்ம வந்து அந்த லீடெல்லாம் நம்ம வந்து வயர்லாம் கனெக்ட் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே தான் வச்சு நம்ம வந்து செட் பண்ண போகிறோம். நான் ஒரு பிசிபி போர்டில் மட்டும் ஒரே ஒரு 2 அந்த டாட் 2 கோடு இருக்கிற அளவு மட்டும் கட் பண்ணியிருக்கேன். இதோட பெருசாக வச்சோம் அப்படின்னு சொன்னோம்னா நமக்கு வந்து அந்த சிடி மார்க்கருக்கு உள்ளே வந்து போகாது இல்லையா, அதனால் வந்து இப்படி வச்சுருக்கேன். இப்போ வந்து அந்த போர்டில் வந்து நம்ம அந்த பல்ப்பு, அந்த சின்ன பல்ப்பு இருக்கு இல்லையா, ஸ்பீடாமீட்டர் பல்ப்பு, அதை வந்து அந்த ஹோல்ஸ்குள்ளே விட்டுட்டு நம்ம வந்து முதல்ல வந்து சால்ட்ரிங் பண்ணி வச்சுக்கலாம். அதாவது வந்து நம்ம வந்து இந்த போர்டே யூஸ் பண்ணாமலும் நம்ம வந்து டேரெக்டாக டயோடில் பற்ற வச்சு நம்ம வந்து உள்ளே வைக்கலாம். ஏதாச்சும் சம்டைம் வந்து கீழே மேலே விழும்போது நமக்கு வந்து ஷார்ட்டேஜ் வந்துடக்கூடாது அப்படிங்கிற காரணத்துக்காக தான் ஒரு சின்ன லேயராக வந்து ஒரு இந்த எம்டிபிசிபியில் வந்து அதை வந்து வச்சுருக்கேன். அப்படின்னா தான் எதுலேயும் டச் ஆகிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து பல்பு வந்து நம்ம வந்து கனெக்ட் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொன்னோன்னா, நான் உங்களுக்கு அந்த டயக்ராமில் காமிச்சிருக்கும் போது ஒரு சைடு வந்து ஆனோடு வர்ற மாதிரியும் ஒரு சைடு வந்து கேத்தோடு வர்ற மாதிரியும் நம்ம வந்து போட போகிறோம். அவ்வளோதான். இப்போ வந்து ஒரு சைடு வந்து ஆனோடு போட்டோன்னா ஒரு சைடு வந்து கேத்தோடு போடுறோம். 2வது பல்பு கோர்க்கும்போதும் ஒரு முக்கியமான ஒன்று இருக்குது, அதையும் நம்ம வந்து பார்க்கணும், அதையும் காமிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து அந்த டயோடை வந்து நம்ம வந்து கரெக்டாக வந்து உள்ளே வந்து போட்டுட்டு இப்போ என்ன செய்ய போகிறோன்னா, அந்த ஆனோடையும் கேத்தோடையும் இருக்கக்கூடியதை வந்து அந்த நம்ம பல்ப்பில் வந்து நம்ம வந்து முதல்ல வந்து சால்ட்ரிங் பண்ணிடலாம். வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போகும். இதை வந்து பார்த்துக்கிட்டே போனோம் அப்படின்னு ரொம்ப லென்த்தாக போகும். அப்படிங்கிறனால வந்து ஸ்பீடாக வந்து ஃபார்வேர்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, அதில் வந்து அந்த லீடை வந்து கனெக்ட் பண்ணிவிட்டு மீதி இருக்கக்கூடிய அந்த லீடெல்லாம் வந்து நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ அவ்வளோதான். இப்போ வந்து நமக்கு வந்து ஒரு சைடு வந்து நம்ம வந்து பல்ப்புக்கு டயோடு வந்து கரெக்டாக வந்து கொடுத்தாச்சு. நம்ம வந்து இன்னொரு பக்கம் வரக்கூடியது வந்து இந்த லாஸ்ட் எண்டில் இதே மாதிரி பல்பை வந்து அதில் வந்து நம்ம வந்து சால்ட்ரிங் வைக்கணும். நம்ம கரெக்டாக அந்த பல்பையை நம்ம வந்து அதில் வச்சுட்டு கரெக்டாக அந்த லீடெல்லாம் வந்து கரெக்டாக வச்சு 2லேயும் வந்து சால்ட்ரிங் பண்ணிக்கலாம்.
கண்டிப்பாக வந்து இந்த பல்பில் வந்து அந்த அதில் இருக்கக்கூடிய லீடில் வந்து நமக்கு வந்து சால்ட்ரிங் வச்சோம் அப்படின்னு சொன்னால் பிடிக்காது. ஏன்னா அது வந்து ரொம்ப எவ்வளோ ஹீட்டில் வச்சாலும் அந்த ஹீட்டை வந்து ரொம்ப அப்சர்வ் பண்ணும். அதனால் வந்து அதில் வச்சாலே உருகி உருகி விழுந்துக்கிட்டே இருக்கும். நம்ம ஒரு எமர்சீட்டை வச்சு அதை வந்து நம்ம வந்து ராவிக்கிறணும். ராவிக்கிட்டு தான் நம்ம வந்து அதை வந்து போடணும். இப்போ அதே மாதிரி இந்த பக்கமும் 2 டயோடு வந்து போட்டிருக்கேன். 2 டயோடை வந்து நம்ம வந்து உள்ளே வந்து போட்டுட்டோம். இதுலேயும் வந்து ஒரு சின்ன மெத்தட் இருக்குது. என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம ஏற்கனவே போட்டிருக்கிற டயோடில் வந்து ஆனோடு வர்ற பக்கம் இந்த சைடு வந்து கேத்தோடு போடணும், கேத்தோடு இருக்கிற பக்கம் ஆனோடு போடணும். அதாவது இது வந்து எப்படின்னா ஒரு பிரிட்ஜ் ரெட்டிஃபையர் டயக்ராம் ரெடி பண்ணுவாங்க இல்லையா, 4 டயோட்ஸ் வச்சு அதே மாதிரி தான் ரெடி பண்ண போகிறோம். இந்த 4 நடுவில் இருக்கக்கூடிய இதில் வந்து 2 எண்டில் மட்டும் நம்ம வந்து பல்ப் வந்து கனெக்ட் பண்ணுறோம், அவ்வளோதான். இப்போ பார்த்தா தெரியும் உங்களுக்கு 4 லீடு இருக்கும். இந்த 4 லீட்லேயே நான் வந்து பல்ப்பு வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கிறலாம் அப்படிங்கிறதுக்காக திரும்ப நான் வந்து போட்டுகிட்டே ஒரு தடவை வந்து செக் பண்ணி காமிக்கிறேன். நம்ம ஆனோடு கரெக்டாக கேத்தோடு கரெக்டாக வச்சா தான் எரியும். இப்போ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஆப்போசிட்டு தான் ப்ளஸ் மைனஸ் வந்து கரெக்ட் பண்ணி கரெக்டாக வந்து பற்ற வச்சுருக்கேன். அந்த டயக்ராம் வந்து தெளிவாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். புரியாதவங்க அதை 1-2 காட்டி அதில் வந்து ஆனோடு கேத்தோடு வந்து கரெக்டாக பார்த்து போட்டுக்கோங்க. ஓகே. இப்போ வந்து ஒரு சைடு மட்டும் நமக்கு வந்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொன்னால், அந்த பல்போட 2 இதையும் வந்து நம்ம வந்து ஜாயின் பண்ணிடலாம். அதுதான் வந்து நமக்கு வந்து செக் பண்ணுற லீடுக்கு போகக்கூடிய வயரு. அந்த லீடில் மட்டும் ப்ளஸ்ஸும் வரும் மைனஸும் வரும். அதை வச்சு கால்குலேட் பண்ணி தான் நமக்கு வந்து அந்த டயோடு வந்து அதோட பாதையை வந்து மாற்றி விடும். அவ்வளோதான் இதோட மெத்தடு. நம்ம வந்து இப்போ வந்து கரெக்டாக வந்து பண்ணி முடிச்சிட்டோம். அதை திரும்ப நம்ம வந்து கரெக்டாக இருக்கான்னு உங்களுக்கு செக் பண்ணி காமிக்கிறேன். நான் உங்களுக்கு 2 லீடில் வந்து கரெக்டாக எது ப்ளஸ்ஸு மைனஸ் அப்படிங்கிற வந்து நம்ம அந்த ஆனோடு கேத்தோடு வந்து அந்த டயோடில் வந்து செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து ப்ளஸ் மைனஸ் பார்த்து நம்ம வந்து கரெக்டாக வந்து சால்ட்ரிங் பண்ணிக்கலாம். இந்த டெஸ்ட்டில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், ஆனோடு கேத்தோடு நம்ம கரெக்டாக கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னாலே இந்த 2 பல்பும் வந்து எரியும். ஆனால் வந்து பவராக எரியாது, லைட்டாக வந்து பிளிங்க் ஆகும். இப்போ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், லைட்டாக வந்து பிளிங்க் ஆகும். அதே இது நம்ம ப்ளஸில் வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால், எந்த பக்கம் வந்து அந்த டயோடு ஒரு செக்ஷன் வந்து லைன் போதோ அந்த பக்கம் மட்டும் லைன் போய்ட்டு இன்னொரு பக்கம் வந்து லைனை வந்து கட் பண்ணிவிடும். இப்போ பார்த்தாலே தெரியும், நமக்கு வந்து ப்ளஸில் வைக்கும்போது லெஃப்ட் சைடில் இருக்கிற பல்ப் எரியும், அதே இது மைனஸில் வைக்கும்போது ரைட் சைடு இருக்கக்கூடிய பல்ப் எரியும். ஆனால் 2லேயுமே வைக்கல அப்படின்னு சொன்னால் 2 பல்புமே வந்து லைட்டாக பிளிங்க் ஆகிட்டு இருக்கும். ஆனால் ரொம்ப பிளிங்க் ஆகாது, லைட்டாக வந்து எரிஞ்சிக்கிட்டு இருக்கும். இது வந்து நமக்கு வந்து என்ன யூஸ் ஆகும் அப்படின்னு சொன்னால், நம்ம வந்து லைன் வந்து கரெக்டாக தான் பேட்டரியில் வந்து கொடுத்துருக்கோமா அப்படிங்கிற வந்து இதை வச்சு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து லீடை வந்து செக் பண்ணிக்கிறலாம். ஓகே, அவ்வளோதான். நமக்கு வந்து இந்த போர்டில் இருக்கக்கூடிய வேலைகள் வந்து சால்ட்ரிங் பண்ணக்கூடிய வேலைகள் வந்து முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் இந்த சிடி மார்க்கருக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஸ்பான்ச், அந்த நிப்பில் அது எல்லாத்தையுமே கழட்டி எடுத்துகிட்டு நம்ம வந்து இதுக்குள்ளே தான் வந்து இந்த போர்டை வந்து உள்ளே வந்து வைக்க போகிறோம். அதனால வந்து நமக்கு உள்ளே வந்து அந்த பல்ப் வந்து எரியிறது வந்து தெரியாது இல்லையா, அதனால் வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொன்னோம்னா, இந்த பல்ப்பு வந்து கரெக்டாக எந்த இடத்துல வருது அப்படிங்கிறத வந்து மார்க் பண்ணணும். முதல்ல அதை மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து அதில் ஒரு ஓட்டை போடணும். ஓட்டை போட்டு தான் நம்ம வந்து பார்க்க முடியும். இதுக்கெலாம் முன்னாடி நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொன்னோம்னா, இந்த லீடு செக் பண்ண வரக்கூடிய லீடு இருக்கு இல்லையா, அதை வந்து நமக்கு வந்து தேவை. அதுக்கு நான் வந்து என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னா, ஒரு ஸ்க்ரூ எடுத்திருக்கேன். அந்த ஸ்க்ரூ வந்து பித்தாளை ஸ்க்ரூ. இது வந்து ஹார்ட்வேர்ஸில் கிடைக்கும். இது வந்து பித்தாளை ஸ்க்ரூ வந்து எடுத்திருக்கேன். கரெக்டாக வந்து ஒரு 1 இன்ச்சு போல் ஒரு பித்தாளை ஸ்க்ரூ சின்னதாக எடுத்திருக்கேன். அதோட அந்த மேலே வந்து நம்ம வந்து ஸ்க்ரூ ட்ரைவர் போடக்கூடிய பகுதி இருக்கு இல்லையா, அதில் வச்சு அந்த ஒரு பிளாக் கலர் வயரை வந்து சால்ட்ரிங் பண்ணிக்கிறேன். நமக்கு வந்து அதில் வச்சு டைட் பண்ணிட்டுலாம் விட்றதுலாம் வந்து சரி வராது. சால்ட்ரிங் பண்ணிட்டோம் அப்படின்னா தான் எப்போவுமே வந்து லூஸ் ஆகாமல் இருக்கும். நான் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த கொண்டையில் அந்த திருப்ளி நம்ம ஸ்க்ரூ ட்ரைவர் போடக்கூடிய அந்த கொண்டையில் வந்து சால்ட்ரிங் பண்ணிட்டேன் இந்த பிளாக் கலர் வயரை. இதுக்கப்புறம் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொன்னோம்னா, இந்த வயரை வந்து நம்ம அந்த ஸ்கெட்சி, அதாவது அந்த மார்க்கருக்கு உள்ளே வந்து போட்டு நம்ம வந்து டைட் வைக்கணும். இது வந்து எதில் வருது அப்படின்னு சொல்லி காமிக்கிறேன் உங்களுக்கு. அந்த 2 கனெக்ஷன் ஒன்றா சீரீஸ் பண்ணோம் இல்லையா, அதில் தான் நம்ம வந்து இந்த வயரை வந்து கனெக்ட் பண்ண போகிறோம். அது இப்போ கனெக்ட் பண்ணிட்டோம்னா நம்ம வந்து உள்ளே வந்து இந்த ஸ்க்ரூ வந்து டைட் பண்ண முடியாது. அதனால் முதல்ல வந்து இந்த ஸ்க்ரூ வந்து டைட் பண்ணிக்கிறலாம். எவ்வளோ கரெக்டாக இருக்கா என்ன ஏது அப்படிங்கிற வந்து இந்த வயரை வந்து கனெக்ட் பண்ணி பக்காவாக கட் பண்ணி எடுத்துகிட்டு திரும்ப இதை உள்ளே போட்டு நான் டைட் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. நம்ம டைட் பண்ணோம் அப்படின்னா ஸ்க்ரூவில் வந்து த்ரெட் இருக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்துடும். இப்போ நான் உங்களுக்கு அந்த கரெக்டாக உங்களுக்கு அந்த பல்ப் எந்த இடத்துல வருது அப்படிங்கிற வந்து ஒரு மார்க்கரை வச்சு நான் லைட்டாக வந்து மார்க் பண்ணிக்கிறேன். ஏன் அப்படின்னு சொன்னால், நமக்கு வந்து போர்டை வந்து உள்ளே போட்டுட்டு நம்ம வந்து செக் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் இந்த மார்க்கரோட தாண்டி நமக்கு வந்து அந்த
வெளிச்சம் வந்து கிடைக்காது. அதனால் வந்து அந்த இடத்த மட்டும் நம்ம கட் பண்ணிக்கிட்டோம்னா நமக்கு வந்து வெளிச்சம் கிடைக்கும். இப்போ பார்த்தா தெரியும் நமக்கு இந்த புல்லாங்குழலில் வர்ற மாதிரி கட்டிங் போட்டிருக்கேன், 2 கட்டிங் போட்டிருக்கேன் அந்த பல்ப் இருக்கிற இடத்துல. திரும்ப வந்து அந்த ஸ்க்ரூ ட்ரைவரை ஒரு சின்ன ஸ்க்ரூ ட்ரைவரை வச்சு நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொன்னோம்னா அந்த ஸ்க்ரூவை வந்து டைட் பண்ணுறோம். இது வந்து டைட் பண்ண என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் அந்த ஷார்ப்பாக இருக்கக்கூடிய பகுதி வந்து டைட் ஆகி வெளியில் வந்துடும். அது கீழே இருக்கிற பார்த்தாலே தெரியும். அவ்வளோதான். இதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் அந்த லீடு வந்து நமக்கு வந்து வெளியில் நீட்டிக்கிட்டு இருந்துச்சு இல்லையா, அது வந்து வேண்டாம். அதை வந்து கட் பண்ணிவிட்டு போர்ட்லேயே வந்து பக்காவாக வந்து சால்ட்ரிங் பண்ணிடலாம். சால்ட்ரிங் பண்ணிவிட்டு இப்போ அதில் வந்து நம்ம வந்து கரெக்டாக வந்து சால்ட்ரிங் பண்ணிக்கிறணும். ப்ளஸ் மைனஸ் எதுவுமே டச் ஆகாத மாதிரி சால்ட்ரிங் பண்ணிக்கிறணும். 2 வயர் எடுத்திருக்கேன். ஒரு பிளாக் கலர் வயரும் ஒரு ஒயிட் கலர் வயரும் எடுத்திருக்கேன். ப்ளஸ் மைனஸ் வந்து நமக்கு வந்து தெரியணும் அப்படிங்கிறக்காக எடுத்திருக்கேன். இது வந்து கடையில் வந்து வாங்கலை, நம்மகிட்ட பழைய வயரிங் கிட்லேருந்தே எடுத்துக்கிட்டேன். வயரிங் கிட்டில் இருக்கிற வயர் தான் வந்து நமக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்கும், அதே சமயம் வந்து ஸ்லிம்மாகவும் இருக்கும். நம்ம கடையில் போய் வாங்கினோம் அப்படின்னு சொன்னால் இவ்வளோ ஸ்லிம்மாக கிடச்சா ஸ்ட்ராங்காக இருக்காது, ஸ்ட்ராங்காக கிடச்சா ரொம்ப ஸ்லிம்மாக இருக்காமல் ரொம்ப கனமாக இருக்கும். அதனால் வந்து வயரிங் கிட்டில் உள்ள வயரே எடுத்திருக்கேன். இதில் நம்ம வந்து கரெக்டாக ஆனோடு கேத்தோடு பார்த்து கரெக்டாக வந்து வச்சுக்கிறணும். ப்ளஸ்ஸுக்கு வந்து ஒயிட்டும் மைனஸுக்கு வந்து பிளாக்கும் யூஸ் பண்ணியிருக்கேன் நான். இதையும் வந்து நல்லா பக்காவாக வந்து சால்ட்ரிங் பண்ணிடணும். அதே மாதிரி பக்கத்தில் இருக்கக்கூடிய லீடில் வந்து டச் ஆகாமல் இருக்கணும், அதையும் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிறணும். நல்லா வந்து 2 லீடையும் வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்து ஒரு லீடு வந்து ஜாயின் பண்ணியாச்சு, இன்னொரு லீடு வந்து ஜாயின் பண்ண போகிறோம். ஓகே, இன்னொரு லீடையும் நம்ம வந்து ஜாயிண்ட் வந்து பண்ணியாச்சு. அவ்வளோதான். இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து இதை வந்து உள்ளே போட வேண்டியது தான். நம்ம வந்து வயரெல்லாம் வந்து தனியாக வந்து எடுத்துகிட்டு நம்ம வந்து ஸ்கெட்சில் வந்து நம்ம வந்து போட்டு பார்க்கலாம். அவ்வளோதான். இதான் வந்து செட்டப்பு. இப்போ வந்து நம்ம வந்து ஸ்கெட்சில் வந்து உள்ளே வந்து ஃபுல் பண்ணலாம். நான் ஆல்ரெடி வந்து இந்த பிசிபி மேக் பண்ணுறதுக்கு முன்னாடி உள்ளே வந்து அந்த பல்பை வந்து விட்டு பார்த்தேன், நல்லா வந்து ஃப்ரீயாக போச்சு. ஆனால் அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணதுக்கப்புறம் வந்து போகலை. அதாவது வந்து பிளான் பண்ணதில் வந்து சின்ன தவறு ஏற்பட்டுருச்சு, வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ நான் அதுக்கு பதிலாக என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னால் அதே சிடி மார்க்கர்லேயே கொஞ்சம் வந்து கனம் அதிகமான ஒரு மார்க்கர் ஒன்று, பழைய மார்க்கர் தான் எடுத்திருக்கேன், புதுசு கிடையாது, பழைய மார்க்கர். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இது ஹோல்ஸ் வந்து பெருசாக இருக்கும், அந்த பைப்போட ஹோல்ஸு. அதனால் வந்து பழசு வந்து நமக்கு வந்து தேவைப்படாது. அதனால் வந்து நான் புதுசுலேயே வந்து இப்போ வேறு ஒன்று எடுத்திருக்கேன் இல்லையா, அதிலேயே நம்ம வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஏற்கனவே நான் வீடியோவில் காமிச்ச மாதிரியே தான் சேம் வந்து உள்ளக்க அதே ஸ்க்ரூ வந்து இதில் வந்து அந்த லிப்பெல்லாம் எடுத்துகிட்டு உள்ளே வந்து போட்டு வச்சுருக்கேன். இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் உள்ளே இருக்கக்கூடிய அந்த பிளாக் கலர் வயரை மட்டும் அந்த வெளியில் எடுத்து விட்டுறலாம். ஏன்னா உள்ளக்க போர்டை வந்து உள்ளே தள்ளிட்டு தான் நம்ம வந்து சால்ட்ரிங் பண்ணணும். இந்த மார்க்கரில் பார்த்தா தெரியும், ஃப்ரீயாக வந்து நமக்கு வந்து கரெக்டாக வந்து போகுது, எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸே இல்லாமல். ஏற்கனவே வந்து வெறும் பல்ப்பை மட்டுமே நான் வந்து வச்சு செக் பண்ணி பார்த்தேன், அப்போ வந்து கரெக்டாக ஃப்ரீயாக இருந்துச்சு அந்த ஊதா கலர் மார்க்கரு. அதுக்கப்புறம் இது வந்து சரி வரலை அப்படின்னு தெரிஞ்சதுனால வேறு ஒரு மார்க்கர் எடுத்துக்கேன். அவ்வளோதான். மார்க்கர் மட்டும் தான் சேஞ்ச் பண்ணிக்கணே தவிர மற்றபடி எந்த பிளான் எதுவுமே சேஞ்ச் பண்ணல, ஏற்கனவே இருந்த மாதிரி அதே மாதிரி தான் இருக்கும். வடிவேல் சொன்ன மாதிரி நமக்கு வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் பிளான் வந்து லைட்டாக சொதப்பிடுச்சு, வேறு ஒன்றும் கிடையாது. ஓகே, விடக்கூடாது, விடாமுயற்சியில் வேறு ஒரு மார்க்கர் எடுத்து அதே பிளானை அப்படியே பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கன்டினியூ பண்ணியிருக்கேன். கரெக்டாக வந்து இப்போ வந்து நம்ம 2 லீடையும் வந்து போட்டாச்சு, சால்ட்ரிங் பண்ணியாச்சு, 3 லீடையும் ஜாயின் பண்ணியாச்சு. உள்ளே இருக்கக்கூடிய இதையும் நம்ம வந்து லாஸ்ட்டாக வந்து சால்ட்ரிங் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் நமக்கு வந்து உள்ளே வந்து இந்த போர்டை வந்து உள்ளே வந்து தள்ளிடலாம். இப்போ பார்த்தாலே தெரியும் ஃப்ரீயாக தான் போகுது, உள்ளே வந்து தள்ளியாச்சு. லாஸ்ட்டில் வந்து ஃபுல் பண்ணி வச்சதுக்கப்புறம் பார்த்தா தெரியும், நம்ம கட் பண்ணியிருக்கிற 2 இடத்துலையும் கரெக்டாக வந்து நம்ம அந்த பல்ப் வந்து வெளியில் வந்து தெரிகிற மாதிரி வச்சுருக்கேன். அப்போனா தான் நமக்கு வந்து வெளிச்சம் தெரியும். அதே மாதிரி வச்சுருக்கேன் நான். ஓகே, அவ்வளோதான். இதுக்கப்புறம் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா அந்த மார்க்கரில் லாஸ்ட்டில் அந்த பகுதி வந்து க்ளோஸ் பண்ணணும். அப்படின்னா தான் நமக்கு வந்து செக் பண்ணும்போது அந்த உள்ளே இருக்கக்கூடிய பல்ப்பு அந்த போர்டெலாம் வந்து வெளியில் வராமல் இருக்கிறதுக்காக நம்ம வந்து இதை வந்து க்ளோஸ் பண்ணி ஆகணும். இதில் தேவைப்பட்டால் இதுக்குள்ளே கூட ஒரு முனிச்சு கூட போட்டு வச்சுக்கிறலாம். எனக்கு வந்து தேவைப்படாது, ஏன்னா கரெக்டாக தான் சால்ட்ரிங்லாம் நல்லா திக்காக பக்காவாக பண்ணிக்கிறனால நான் வந்து பண்ணல. தேவைப்பட்டால் அதுக்குள்ளே ஒரு முனிச்சு போட்டு வச்சுக்கலாம். அப்படின்னா நான் வயரை வந்து இழுத்தோம் அப்படின்னு சொன்னால் வெளியில் வந்து வராமல் இருக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ கரெக்டாக வந்து உள்ளே வந்து அந்த லாஸ்ட் எண்டையை வந்து சொருகியாச்சு. இதுக்கப்புறம் என்ன செய்ய போகிறோன்னா இதில் வந்து நமக்கு வந்து அந்த கிளிப்பு வந்து சால்ட்ரிங் பண்ணணும். பேட்டரியோட ப்ளஸ் அண்ட் மைனஸ் கிளிப்பு வந்து இந்த கிளிப்பு வந்து
10 ரூபா வரும் இந்த கிளிப்பு. ஆன்லைன்லேயும் கிடைக்கிது, அதே மாதிரி வந்து ஆஃப்லைன்லேயும் எலக்ட்ரிக்கல் ஸ்டோரில் வந்து கிடைக்கிது. நான் இங்கே வந்து ஆன்லைனில் தான் வாங்கினேன். அதே மாதிரி எலக்ட்ரிக்கல் ஸ்டோர்லேயும் கூட இதுக்கு முன்னாடி வாங்கியிருந்தேன். இங்கே எல்லா இடத்துலையுமே இருக்குது. இந்த கிளிப்பில் வந்து நம்ம வந்து ப்ளஸ் அண்ட் மைனஸை வந்து கரெக்டாக அந்த கலர் மட்டும்தான், மேலே இருக்கக்கூடிய அந்த கிளிப்பில் இருக்கக்கூடிய அந்த ரப்பரோட கலர் மட்டும்தான் மாறும். மற்றபடி கிளிப் எல்லாமே ஒன்றா தான் இருக்கும். நமக்கு அது வந்து சால்ட்ரிங் பண்ணிக்கிறலாம். அந்த கிளிப்பில் வந்து சால்ட்ரிங் பண்ணும்போது வந்து ஈஸியாக வந்து ஒட்டாது. அதனால் அதை லைட்டாக வந்து எமர்சீட்டை வச்சு நம்ம வந்து அந்த சால்ட்ரிங் பண்ணக்கூடிய பகுதியில் வந்து லைட்டாக தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா சால்ட்ரிங் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் அது வந்து பக்காவாக வந்து அந்த லீடு வந்து உட்காரும். அந்த கரெக்டாக வந்து நம்ம சால்ட்ரிங் பண்ணுறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இதுவும் கூட நமக்கு வந்து பிடிச்சிருந்தா அந்து போகாத அளவுக்கு நம்ம வந்து நல்லா கெட்டியாக வந்து சால்ட்ரிங் வந்து பண்ணிக்கிறணும். ஓகே, சால்ட்ரிங் வந்து முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் அந்த ரப்பரை வந்து நம்ம வந்து இதுக்கு மேலே வந்து போட்டுடலாம். இந்த ரப்பர் தான் வந்து நமக்கு வந்து எதுலேயும் வந்து ப்ளஸ் அண்ட் மைனஸ் வந்து டச் பண்ணாமல் இருக்கிறதுக்கும் பேட்டரி வந்து கெட்டியாக பிடிச்சிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ வந்து ப்ளஸ்ஸு வந்து கனெக்ட் பண்ணிட்டோம். அதே மாதிரி மைனஸுக்கும் இதே சேம் மெத்தட் தான், வேறு எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டும் கிடையாது. இதே சேம் மெத்தடில் வந்து நம்ம இதையும் வந்து சால்ட்ரிங் பண்ணிக்கிறலாம். இப்போ எல்லாருக்கும் வந்து ஒரு டவுட் இருக்கும். பொலாரிட்டி டெஸ்டரில் வந்து ஏற்கனவே வந்து எல்இடி பல்ப் யூஸ் பண்ணியிருந்தேன். இதில் மட்டும் ஏன் வந்து இந்த பல்ப் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னால், எல்இடி பல்ப் வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு 2.5 வோல்ட் வந்தாலே நமக்கு வந்து அந்த எல்இடி பல்ப் வந்து பிரைட்டாக எரிய ஆரம்பிச்சிடும். அதனால் வந்து என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், சென்சார் லைன்ஸு இந்த மாதிரி மெயின்லாம் செக் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், ஒரு சில இடத்துல வந்து நமக்கு பார்த்தாலே தெரியலையும், இந்த பங்கஸ் பிடிச்சிருக்கும். அந்த பங்கஸ் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னால் ஒரு மாதிரி பச்சையாக பாசி பிடிச்சிருந்த மாதிரி இருக்கும் வயரில். அந்த மாதிரி பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு சொன்னால் வயர் கண்டினியூட்டிலாம் செக் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி அந்த எல்இடி டெஸ்டர் வச்சு யூஸ் பண்ணும்போது செக் பண்ணி பார்த்தோன்னா கரெக்டாக லைன் வரும். அதே இது இந்த பல்ப்பு வந்து எப்படின்னா மேக்ஸிமம் ஒரு 9 வோல்ட்டுக்கு மேலே வந்தால் தான் அந்த பல்பே வந்து எரியும். அதை வச்சு நம்ம வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். அதாவது லூஸ் கனெக்ஷன் மாதிரி ஏதாவது ஒன்று இருக்குது. அதாவது வந்து ஒரு இடத்துல வந்து 12 வோல்ட் வர்றதுக்கு பதிலாக நமக்கு அதில் வந்து ஒரு 5 வோல்ட் தான் வருது, 6 வோல்ட் தான் வருது அப்படிங்கிற இடத்துல வந்து நம்ம வந்து செக் பண்ணும்போது நமக்கு வந்து ஈஸியாக வந்து அந்த ஃபால்ட்டை வந்து அட்டன் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். அதனால தான் வந்து இந்த பல்ப் வந்து நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். எல்இடி யூஸ் பண்ணோம்னா இந்த டயோட்ஸ் கூட போட தேவையில்ல. ஆனால் வந்து இந்த பல்பில் வந்து பண்ணது காரணமே வந்து அதுதான். ஈஸியாக ஒரு இடத்துல வந்து இருக்கக்கூடிய ப்ராப்ளத்தை வந்து பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறனால தான் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ நம்ம வந்து 2 டெர்மினல் நம்ம எல்லாமே வந்து கனெக்ட் பண்ணியாச்சு. ஆல்மோஸ்ட் எல்லாமே முடிஞ்சிருச்சு. நம்ம இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொன்னால், கரெக்டாக வந்து ஒரு பேட்ரி வச்சுருக்கேன். 4 ஆம்ஸ் பேட்ரி, 12 வோல்ட்டு 4 ஆம்ஸ் பேட்ரி வச்சுருக்கேன். இதில் வந்து கரெக்டாக வந்து நம்ம வந்து உள்ளே வந்து ப்ளஸ் மைனஸ் வந்து கனெக்ட் பண்ணோன்னா பார்த்தாலே உங்களுக்கு 2 பல்புமே வந்து லைட்டாக வந்து எரியும். அதே இது நம்ம வந்து கரெக்டாக வந்து இப்போ பொலாரிட்டியை செக் பண்ணும்போது எந்த பொலாரிட்டி பல்புக்கு போகுதோ அது மட்டும்தான் ஆன் ஆகும். இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன் உங்களுக்கு தெளிவாக. இப்போ பார்த்தா தெரியும், பேக்கில் இருக்கிறது எரியும், ஃப்ரண்டில் இருக்கிறது வந்து ஆஃப் ஆயிடுச்சு. அதே மாதிரி நம்ம இப்போ வந்து மாற்றி வச்சோம் அப்படின்னு சொன்னோம்னா, மாற்றி வச்சு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பார்த்தாலே தெரியும், ஆட்டோமேட்டிக்காக கட் ஆயிரும். இப்போ வந்து என்ன செய்யும் அப்படின்னா ஃப்ரண்டில் உள்ளது எரியும், பேக்கில் உள்ளது ஆஃப் ஆயிரும். இப்படி மாற்றி மாற்றி அது வந்து எந்த பொலாரிட்டி வந்து உள்ளே போகுதோ, அதாவது ப்ளஸ்ஸு போனால் ப்ளஸ்ஸு போகக்கூடிய பல்ப் எரியும், மைனஸு போகிற பல்ப் வந்து ஆஃப் ஆகிடும், மைனஸுக்கு போகிறதுக்கு வந்து ப்ளஸ் ஆஃப் ஆகிடும். இப்படி மாற்றி மாற்றி அது வந்து புரிஞ்சிக்கும். ஓகே, இப்போ வந்து பார்த்தாலே தெரியும் டெஸ்டிங் வந்து கரெக்டாக வந்திருக்கு. நான் உங்களுக்கு இன்னொரு தடவை கூட காமிக்கிறேன் உங்களுக்கு. நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னால், இப்போ நம்ம காமிச்சிட்டு இருக்கிறது அதே டெஸ்டர் தான். இதில் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னால், ப்ளஸ்ஸுக்கு வந்து ஒரு ஆரஞ்சு கலர் பேப்பரும், மைனஸ்க்கு வந்து ஒரு ப்ளூ கலர் பேப்பரும் அது மேலே வச்சு இன்சுலேஷன் டேப் போட்டிருக்கேன். நமக்கு தெரியணும் அப்படிங்கிறக்க இப்போ பார்த்தாலே தெரியும். நான் இப்போ வந்து மைனஸ் செக் பண்ணிக்கிட்டு இருக்கேன். மைனஸ் செக் பண்ணிகிட்ருக்கேன். அதாவது வந்து மைனஸ் செக் பண்ணும்போது பேக்கில் ப்ளூ எரியும், பார்த்தாலே தெரியும் ப்ளூ எரியுதா. இப்போ வந்து ரெண்டையும் எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் ரெண்டுமே லைட்டாக எரியும், ப்ளூவும் எரியும் ரெட்டும் எரியும். நமக்கு வந்து இதில் வந்து தெரிஞ்சுக்கலாம், ரெண்டு பல்பும் எரியறதுனால நமக்கு வந்து அந்த டெஸ்டருக்கு கொடுக்கக்கூடிய லைன் வந்து இன்புட் வந்து கரெக்டாக இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.